இப்பொழுது நம்மிடையே பகிர்ந்து கொள்வார்கள். ஹாப்பி சாபத் சார், நான் பேசுறது கேக்குதா? சிஸ்டர். ஓகே. இன்றைய தினத்துல நாம என்ன ஊழிய அறிக்கை எந்த நாட்டுல இருந்து அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா, ஜார்ஜியா நாட்டுல இருந்து. அந்த எந்த தலைப்பின் கீழாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பேருந்து நிறுத்த அற்புதம்ங்கிற தலைப்பின் கீழாக தான் நம்ம பார்க்குறோம். இதுல 2 பெண்மணிகள் வராங்க. ஒருத்தவங்க வந்து சோஜிக், இன்னொருத்தவங்க வந்து டெய். இதுல டெய்க்குங்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க ஒரு உலகளாவிய ஒரு ஊழியக்கார பெண்மணி. இதுல சோஜிக்குங்கிறவங்க பார்த்தோம்னா, இவங்க வந்து ஒரு 4 மொழிகள்ல நல்லா பேசக்கூடிய ஒரு பெண்மணி. இவங்களுக்கு வந்து இவங்க பள்ளி படிப்பை முடிச்சு ஒரு 15 வருஷ காலத்துக்கு பிறகும் கூட அவங்க எந்த ஒரு புக்கையுமே இதுவரைக்கும் அவங்க வாசிக்க விரும்பினதே கிடையாது. பல வருடங்களாக கூட அவங்க அந்த புத்தகத்தை திறந்தது கூட கிடையாதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த சோஜிக்கை பற்றியும் நம்ம டேங்கிறவங்க ஒரு உலகளாவிய ஊழியக்காரங்க. இவங்க 2 பேத்துக்குள்ள தான் என்ன நடக்குதுங்கிறத தான் அவங்க சாட்சியாக கூறுறாங்க. இதில் வந்து சோஜிக் வந்து இந்த முன்னாள் சோவியத் யூனியனை சேர்ந்த ஜார்ஜியாவின் கிராமப்புற பேருந்து நிறுத்தத்தில் இவங்க பஸ்ஸுக்காக நிற்கிறாங்க. அப்போ டேங்கிறவங்க அந்த பஸ் நிறுத்தத்துக்கு வராங்க. வரும்போது 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அப்போ சோஜிக் வந்து கேட்குறாங்க, இந்த நேரத்தில் இந்த இடத்துக்கு பஸ்ஸு வருமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டெய் என்ன சொல்கிறாங்க, நான் அந்த பஸ்ஸு ஓட்டுநர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க தான், அவங்கக்கிட்ட நான் கால் பண்ணி பேசினேன், இப்போ பஸ் இன்னும் கொஞ்சம் சற்று நேரத்தில் வந்துடும் அப்படின்னு சொல்லி இவங்களோட கான்வர்சேஷன் நடந்துட்டுருக்கு. இப்படி நடந்துகிட்டே இருக்கும்போது ஜோஷிக்கை பற்றி இவங்க வந்து டெய் வந்து விசாரிக்கிறாங்க. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அவங்களோட சோஜிக்கோட அந்த தன்னை பற்றின விஷயங்களை அவங்க கூறும்போது அவங்களோட அம்மா, சகோதரன் மற்றும் அந்த உடன் பிறந்த பிள்ளைகள் எல்லார குறித்தும் அந்த டேக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இது எப்போ நல்லாவே அறிஞ்சிருக்காங்க அப்படின்னா, கொரோனா காலகட்டத்தில் வந்து இவங்க அந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் இவங்க உணவு கொடுத்து உதவி செய்திருக்கிறாங்கங்கிற காரியத்தை குறித்து 2 பேரும் உரையாடிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட உரையாடல் அதோட முடிந்து போகாம அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஃபோன் நம்பரை வந்து 2 பேரும் பரிமாறிக்கிறாங்க. கொஞ்ச நாள் வந்து மெசேஜ் மூலமா அவங்களோட கான்வர்சேஷன் நடக்குது. ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா, இவங்களுக்கு சோஜிக்கு பிறந்த நாள் வருது. இவங்க அந்த பிறந்த நாளுக்காக இந்த டேக்குங்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு கிஃப்ட்டும் தன்னோட தோட்டத்துல பூத்திருந்த அந்த பூக்கள் ரோஸையும் பறிச்சுக்கிட்டு அவங்க வந்து ஒரு அக்கௌண்டண்டா வேலை பார்க்குறாங்க சோஜிக். அந்த சோஜிக் வேலை பார்க்குற இடத்துக்கே இவங்க வந்து அந்த கிஃப்டையும் அந்த பூவையும் எடுத்துட்டு போய் நேர்லயே போய் கொடுக்குறாங்க. அதை பார்த்த உடனே சோஜிக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷப்படுறாங்க, ரொம்ப பூரிச்சு போறாங்க. அதுக்கு பிறகு அவங்க தங்களோட 2 பேர்த்தோட வீடுகளுக்கும் போய் சந்திச்சு பேசுற அளவுக்கு அவங்களோட உறவு வந்து நல்லா நீடிக்குது. இதுல வந்து சோஜிக்கு வந்து தெரியுது என்ன அப்படின்னா, டெய் வந்து ஒரு செவன்த் டே அட்வென்டிஸ்ட் கிறிஸ்தவர் அப்படிங்கிறத அவங்க அறிஞ்சுக்கிறாங்க. ஆனா அதை பத்தி அவங்க கேள்விப்பட்டது கிடையாது. அதனால அவங்க வந்து அந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் கிறிஸ்தவத்தை பத்தி அவங்க அறிஞ்சுக்கொள்ள விரும்புறாங்க. சோஜிக்கு வந்து 4 மொழிகளை தெரிஞ்சிருந்தாலும் அவங்க எதை பத்தி வாசிக்கிறது இல்லை அப்படிங்கிற காரியத்தை குறித்து இவங்க டேக்கு வந்து எப்படி கடவுளை பத்தி இவங்க கிட்ட நம்ம சொன்னா அதுக்கான கேள்விகள் எழும்பும் போது அவங்க பைபிளை திறந்து வாசிக்கணுமே, அவங்க கிட்ட அந்த வாசிப்பே இல்லையேன்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசிக்கும் போதுதான் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஜார்ஜியாவோட தலைநகரத்துல இருந்து கொஞ்சம் தொலைவில் வந்து டிபிசிலிங்கிற ஒரு செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சர்ச்சில் வந்து ஒரு ஆராதனை நடந்து மதியம் வந்து வேத வகுப்பு நடக்கும். அதனால அதற்கு வந்து இவங்களை இன்வைட் பண்றாங்க. ஏன்னா வேத வகுப்புக்கு வாங்கன்னு சொன்னா இவங்களுக்கு வாசிப்பு பழக்கம் இல்லாததுனால வேத வகுப்புல இவங்க கலந்துக்க மாட்டாங்க. அப்ப ஆராதனைக்கே கூப்பிடுவோன்னு சொல்லி தான் ஆராதனைக்கு இவங்களை வர சொல்லி அழைக்கிறாங்க. அவங்களும் அந்த ஆராதனைக்கு போறாங்க. அந்த அழைப்பை ஏற்று போகும்போது டேக்கு ஒரு சந்தோஷமா இருந்தாலும் ஜோசிக்க வந்து என்ன பண்ணக்கூடாது, புண்படுத்துற மாதிரி நம்ம எதுவும் நடந்துக்க கூடாதுங்கிற ஒரு உறுதியை அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்போ சோஜிக்கு வந்து ஓய்வு நாள் ஆராதனை வந்து அங்கே நடக்கிற இதை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடுது. பிடிச்சி போனதுக்கப்புறம் மதியானம் அந்த வேத வகுப்புலையும் போய் உட்காடுறாங்க. அந்த வேத வகுப்புல என்னன்னா பிரசங்கம் பண்ணக்கூடியவங்க, போதகர் அந்த சபை அங்கத்தினர்கள் எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க. அதில் போதகர் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சோஜிக்கை பார்த்து நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க இல்லைன்னு சொன்ன உடனேயே
நீங்க தான் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி அவங்கள மேடைக்கு வர சொல்லி அழைக்கிறாங்க. சோஜிக்கு எப்படி இருக்குன்னா, அதான் அவன் முதல் நாள் போறாங்க. அந்த போகும்போதே அவங்கள மேடைக்கு வாங்கன்னு சொல்லும்போது, அது ஒரு கூச்ச சுபாவத்தோட அவங்க வெட்கப்பட்டுட்டு மேடைக்கு போறாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்றாங்க, அந்த சோஜிக்கு உட்கார வைக்கிற இடத்துலயே இவரும் இவங்களும் ஒரு நாற்காலிய போட்டு அந்த இடத்துல உட்கார்றாங்க. அவங்களுக்கு எந்த தர்ம சங்கடமும் வரக்கூடாதுன்னு சொல்லி. சோஜிக்கோட காரியத்த குறிச்சே வந்து அவங்க என்ன பண்றாங்க, அந்த போதகர் என்ன பண்றாருன்னா, வேத வகுப்பு இவங்கள வச்சு எடுக்குறாங்க. அப்போ இவங்களையே எப்படி கேள்வி கேட்டா, எப்படி அந்த கேள்விக்கான விடைய பைபிள்ல தேடுறதுன்னு சொல்லி இவங்களையே அந்த பைபிள திறக்க சொல்றாங்க. அதுதான் முதல் முதல் 15 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க அந்த புத்தகத்த திறக்கிற ஒரு காரியமா இருக்குது. அந்த அவங்க திரும்ப அந்த காரியம்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு திரும்புற சமயத்துல, அந்த வேத பாடத்தோட வகுப்பு பற்றி அவங்க வந்து கேட்குறாங்க. சோஜி கிட்ட கேட்குறாங்க. வேதாகமத்துல பதில் தேடுகிறது எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சமாதானம் எனக்கு இல்ல. அப்படின்னு சொல்லி சோஜிக்கு சொல்றாங்க. அதனால அவங்க வந்து என்ன பண்றாங்க, உங்களுக்கு நான் கிஃப்ட் குடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பையில இருந்து ஒரு வேதாகமத்த அவங்களுக்கு பரிசா குடுக்குறாங்க. அதுக்கு சோஜிக்கு என்ன சொல்றாங்க, எனக்கு நீங்க வேதாகமம் நீங்களே எனக்கு நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிறாங்க. இதனால டேய்க்கு என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அப்ப நினைக்கிறாங்க, சாத்தியம் இல்ல அப்படின்னு நினைக்கிற காரியத்துல கூட கடவுள் எவ்வளவு பெரிய காரியங்கள வந்து சாத்தியமாக்குகிறவரா இருக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு சொல்லி அ நினைக்கிறாங்க. தன்னுடைய வாழ்க்கையில முதலா வாசிக்க விரும்பினது மட்டும் இல்லாம, சோஜிக் வந்து வேதாகமத்த என்ன பண்றாங்கன்னா, விரும்பி வாசிக்கிறவங்களா மாறிடுறாங்க. அது மட்டும் இல்லாம மத்த எந்த புக்கையும் அவங்க வாசிக்கிறதில்ல. வேதாகமத்த மட்டும் தான் விரும்பி அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, வாசிக்கிறாங்க. இப்ப வந்து சோஜிக் வந்து 5வதா ஒரு மொழிய கத்துக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அது எந்த மொழி அப்படின்னா, பரலோக தேவனுடைய அன்புங்கிற அந்த மொழிய வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க, கத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து ஒரு வந்து ஒரு பேட்டி காண்ற இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, எதிர்பாராத விதமாக தான் நான் பஸ் ஸ்டாப்ல வந்து சோஜிக்க வந்து சந்திச்சேன். அது விபத்து கிடையாது. அது தேவனுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதம் அப்படின்னு சொல்றாங்க. அ இது வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து வேதாகமத்த தவிர வந்து அவங்க என்ன பண்றது கிடையாது. வேற எந்த புக்கையும் வாசிக்கிறதில்ல. சோஜிக்கு வந்து பிரியப்படல அப்படிங்கிற காரியத்தையும் சொல்றாங்க. இப்ப சார்ஜியாவுல வந்து இப்ப 13வது காணிக்கை வந்து சார்ஜியாவுல சுகாதார மையம் ஒன்று ஆரம்பிப்பதற்காக காணிக்கைய தாராளமா கொடுத்து உதவணும்னு கேட்டுக்கிறாங்க. இதன் மூலமாக நாம கற்றுக்கொள்கிற பாடம் என்ன அப்படின்னா, தெரியாத ஒரு நபர சந்திக்கிற அந்த காரியத்த கூட அவங்க அந்த ஊழியங்கிற ஒரு பாதைய மனதுல வச்சுக்கிட்டு, அது எவ்வளோ ஆழமா இருந்து அந்த காரியத்த வந்து அவங்க முன்னெடுத்து, அந்த 15 வருஷ காலமா எந்த ஒரு புத்தகத்தையும் வாசிக்காதவங்கள வேதாகமத்த படிக்க ஒரு தூண்டுதலா இருந்திருக்காங்க. அவங்களோட ஊழியம் எவ்வளவு சிறந்ததா இருக்குதுங்கிறத, நாம மனதுல வச்சுட்டு, நம்மளோட பார்வையில எத்தனையோ விலையேற பெற்ற ஆத்துமாக்கள்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு நாம எப்படி ஊழியம் செய்யணுங்கிறத, இது வந்து சுட்டி காண்பிக்கிறதா இருக்குது. இப்படிப்பட்ட ஊழிய அறிக்கையை சொல்ல, தேவன் கொடுத்த இந்த தயவுக்காக, தேவனுக்கும், சபையோருக்கும் நன்றி. ஆமென்.